Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எம்மளை படைத்து பராமரிக்கக்கூடிய ஏக இறைவன் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அவனுக்கே உரித்தாகட்டும். அவனது அமைதியின் காரணையும் நபிகர்மான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னார்களை பின்பற்றி வாழக்கூடிய உண்டாகட்டும். அன்பிக்கினிய அல்லாஹ்வினர்களே, இந்த வீடியோ வாயிலாக நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், பிறரின் கண்ணியம் காப்போம் எனக்கூடிய தலைப்புல தான் சிறிது நேரம் உரையாடலாம் நினைக்கிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டோம் சொன்னால், எமது தொழுகை வணக்கங்கள், நம்முடைய நோன்புகள் எவ்வாறோ, நம்மளது தொழுகை எவ்வாறோ, நம்ம ஐவேற கடமைகள் எவ்வாறோ, நமக்கு உரித்தான கடமைகள் எவ்வாறோ அதையெல்லாம் நம்ம சீரா செய்யக்கூடிய ஒரு இஸ்லாமிய சமுதாயம் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடுவோம். என்னன்னு சொன்னால், பிறருடைய மானத்துல விளையாடுறத நம்ம இருப்போம். பிறருடைய கண்ணியத்தை பேன்றத்திலே நமக்கு கேள்விக்குறியாகத்தான் நம்ம நிலைமை இருக்கின்றது. எல்லாம் வணக்க வழிபாடா ஃபுல்லா எல்லாமே செய்வாரு, தொழுவாரா, பள்ளியில அந்த மூலையை உடைப்பாரு, அந்த அளவுக்கு இபாவத்தில சகாத்து கொடுப்பாரு, எல்லாமே செய்வாரு. ஆனா ஒருத்தருடைய மானத்துல லேசா விளையாடிடுவாரு. ஒரு சின்ன ஒரு 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 சின்ன ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கு, அந்த நேரத்துல அவர் வேலையை காட்டிடுவாரு. அப்ப எல்லாமே முடிஞ்சிடும். நபிகளை சொல்ற பாதிக்கப்படும் பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு நீங்க ஒரு 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 அநியாயம் செய்றீங்க, அந்த அநியாயத்துல இருந்து அவர் மன்னிக்காத வரைக்கும் நான் மன்னிக்க மாட்டேங்கிறார் இறைவன். ஒருத்தருக்கு நம்ம அநியாயமாக ஒரு அவதூறு பரப்புறீங்களா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு ஒரு ஒரு என்ன விஷயத்துல இருப்பான்னு தெரியாது, நமக்கு கேள்விப்பட்டதை நாம் பரப்புறோம், உலகிலே மிகப்பெரிய பொய். நம்ம ஒரு ஒரு விஷயம் கிடைக்குதா, அதை என்னன்னு தீர விசாரிக்கிறல, தீர விசாரிக்காம பரப்புறவர்களுக்கும் உலகிலே மிகப்பெரிய பொய்யன். அவனை தவிர வேற எந்த பொய்யனே இல்ல. உலகிலே மிகப்பெரிய பொய்யன் தான் இந்த கேள்விப்படுறத பரப்புறவன். இந்த எத்தனையோ பேர் லேசாக மானத்துல விளையாடுறோம். இது நல்லா நினைக்கிறீர்களா? அல்லாவுக்கு பயர மாட்டீங்களா? அல்லாஹ் எமக்கு எந்த அளவுக்கு நபிகளா சொல்லுகிறார்கள், இறுதி ஹஜ் பேர்களை சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள் மத்தியில. இந்த இடம் எந்த அளவுக்கு புனிதமா, இந்த நகரம் எந்த அளவுக்கு புனிதமானதோ, இந்த நாள் துல்ஹஜ் 10 எவ்வளவுக்கு புனிதமான நாள், அந்த நாளை காட்டிலும் உம்முடைய நான் இருக்கிற கௌப ஆலயம், அந்த கௌப ஆலயம் எந்த அளவுக்கு புனிதமானதோ அதை விட புனிதமானது ஒருத்தருடைய கண்ணியம், ஒருத்தருடைய மானம். இன்னைக்கு யாரு பேன்றோமா, நடக்குகின்றோமா, அதான் நம்ம இது செய்கின்றோமா? நமக்கு சிந்தனைக்கு எது தோணுதோ நம்ம ஒரு ப்ரொஃபைலியமா, இப்ப சோசியல் மீடியா காலம் தானே, ரெண்டிங் ஆகணும் தானே, ரீல்ஸ் போடணும், அதுக்காக ஒருத்தனை மானத்துல அடிச்சிருக்கோம். நடக்குதா இல்லையா? எத்தனையோ பேர் லேசாக விளையாடுறவங்க மானம்ங்க சும்மா அசால்ட், அந்த நைஸ் பிஸ்கெட் மாதிரி அப்ப அந்த அளவுக்கு போய்க்கு இருக்குது. ஒருத்தருடைய மானத்துல எந்த அளவுக்கு விளையாடுறோம். நல்லா சொல்லுகிறேன் தெரியுமா, உங்களை இந்த இதுகளுக்கு உங்களுக்கு அறிவுக்கு எட்டாத விஷயத்த பேசாதீங்க, பரப்புறாதீங்க. மூமின்கள் பேச நல்லதை மட்டும் பேசட்டும், அல்லாட்டி மௌனியாக இருக்கட்டும். நாவுகள் குறித்து ஒவ்வொரு நாளும் கேட்கப்படும் தோழர்களே, அதுக்கு பயனோமா? எந்த அளவுக்கு நம்ம சமுதாயம் இருக்கிறது. சோசியல் மீடியா இன்னைக்கு நம்மள மூழ்கி இருக்குது. எதை எடுத்தாலும் வீடியோ, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், அதை ஃபுல்லா தீர ஆடுகிறல்ல. ஒருத்தரை பத்தி ஒரு ஒரு தகவல் கிடைக்குதா, ஒருத்தர் நிதி செய்யறல, அதை பரப்பிடுறேன். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த ஒரு ஒரு பெண்மணி விபச்சாரம் செஞ்சு போட்டு நபிகளார்கிட்ட வந்துகிட்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தவறு செஞ்சுட்டேன், எனக்கு இன்னைக்கு உரிய தண்டனையை தாங்க, நான் ஏற்றுக்கொள்ள அந்த பிள்ளைக்கு நீ புள்ள வந்துகிட்டு பால் குடி மறந்தது பிறகு வாங்குறாங்க. அதுக்கு பிறகு வாராங்க, அந்த தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. நிறைவேற்றப்படும் ஒரு அந்த பெண்மணி ஒரு இரத்தம் துளி ஒன்று உமர் அலி மீது படுகின்றது. அதுக்கு உமர், உன்னுடைய ரத்தமா இம்மேல படுகின்ற ரசூல் கண் செவர்க்கிறது. உமரே, அவள் வந்துகிட்டு தன்னை தவறை ஒட்டுக்குட்டு தவறை ஏற்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து மீள்வதற்காக என்ன தண்டனை இருக்கிறத பேணிக் கொள்கிறார். அல்லாஹ் மன்னித்தான்னு சொன்னால் உங்களுடைய நிலை எவ்வாறு இருக்கும்? அல்லாஹ் மன்னிக்க கூடியவங்க, மன்னிப்பான். அவர் தவறுதான் செஞ்சிருந்தால் நமக்கு ஒரு ஒரு சாட்சி இல்லாம நாளுக்கு நாலு சாட்சி வேணும். அந்த 4 சாட்சி வேணுங்கிற காரியத்தை நம்ம ஈடுபடுகிறோமா? நாள் எதுவும் நமக்கு சிந்தனைக்கு படுகுதா, நமக்கு மூளைக்கு வெட்டுதா, அதை பேசுறோம். அதை தீர்வெல்லாம் விசாரிக்கிறல்ல, உரிய விட்டமோல் விசாரிங்கம்மா, உரிய விட்டு விசாரி, உங்களை பத்தி இப்படி வந்திருக்குது, அதுக்குரிய இது என்னன்னு சொல்லி உரிய விட்ட கேட்கணும் முதல்ல. அவ்வாறு இல்ல, பரப்ப வேண்டிய பிறருடைய மானம் எந்த அளவுக்கு புனிதமானதுங்க. அந்த மானத்துல லேசாக விளையாடிக்கு இருக்கின்றோமா இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ பேர் உறவுகளை அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்க. அல்லாஹ் நாளைக்கு கேள்வி கேட்பான். பாதிக்கப்பட்ட பிரார்த்தனைக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். அவன் மன்னிக்காதவரை, எப்படி அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் உங்களுடைய மன்னிக்க மாட்டான்.
அப்ப எந்த அளவுக்கு இறுக்கி வச்சிருக்கின்றான் அந்த விஷயத்துல நீங்களும் நான்களும் இதை ஏற்றுக்கொண்டு பெரிய மானத்துல இருந்து கண்ணியம் காக்க வேண்டும் தோழர்களே. நாளைக்கு இன்றைக்கு ஒரு பிறருடைய அவர் தவறே செஞ்சிருந்தாலும் மறைச்சிட்ட நாளைக்கு மறுமையில் உங்களுடைய தவறுகள் நீங்க செய்யக்கூடிய சேவைகள் எந்த அளவு செஞ்சு அப்படின்னு அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் தெரியும். அப்படி இருந்து நாளைக்கு திரையில் காட்டு இறைவன் நம்மளை பாதுகாப்பான். பெரிய மானத்துல விளையாடுங்க. மானம் என்பது புனிதம்ங்க. அந்த புனிதத்தை பேணி கொள்ளுமாறு விடைபெறுகிறேன். வாகிருதோன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.